ஹலோ மக்களே, 2024ல யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணலாமா? இல்ல நான் ஆல்ரெடி யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், ஆனா எனக்கு வியூஸே வர மாட்டேன்னு சொல்றீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. எல்லாருமே பண்ற ஒரு 5 மிஸ்டேக்கை நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. எல்லா யூடியூபர்ஸும் பண்ற ஒரு 5 மிஸ்டேக் தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அதுலயும் நான் 4வது சொல்ல போற மிஸ்டேக் நானே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் 5வது சொல்ல போற அந்த ஒரு மிஸ்டேக் உங்க யூடியூப் கரியர்ல லைஃப் சேஞ்சிங் மூமெண்டா மாற போகுது. மிஸ்டேக் நம்பர் 1, ராங் நிஷ். எல்லாருக்குமே யூடியூப்ல பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ அதனால யூடியூப்ல ஒரு 4 வீடியோ பார்த்துட்டு நம்மளும் ஒரு சேனல் கிரியேட் பண்ணி வீடியோ போடணும்னு தோணும். ஆனால் அங்கே தான் ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. நம்ம எந்த நிஷ்ல வீடியோ போட பாருங்க பொறுத்து தான் நம்ம யூடியூப் சேனல் க்ரோ ஆகுமா இல்லை ஃபால் ஆகுமாங்கிறது நம்ம நிஷ்ஷை பொறுத்து தான் இருக்கு. சரி சிங்கம், நிஷ்ஷுங்கறியா அப்படின்னா என்ன? நீங்க எந்த டாபிக்ல வீடியோ போட போறீங்களோ அதுக்கு பேர் தான் நிஷ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஜிம் ரிலேட்டடா வீடியோ போட போறீங்க, இல்ல குக்கிங் வீடியோ போட போறீங்க, இல்ல மூவி ரிவ்யூ வீடியோ போட போறீங்கன்னா அந்த டாபிக் பேர் தான் நிஷ். நிறைய யூடியூபர்ஸ் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு நிச்சை சூஸ் பண்ணி அதுல வீடியோ போடுறதுதான். அப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு 5 வீடியோ எப்படியாவது காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஸ்ட்ரக் ஆகி நின்னுறாங்க. ஸோ நான் அதுக்கு தான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு எந்த நிஷ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல வீடியோ போடும். மிஸ்டேக் நம்பர் 1, உங்களுக்கு பிடிக்காத நிஷ்ல வீடியோ போடவே போடாதீங்க. மிஸ்டேக் நம்பர் 2, ஆடியோ. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இந்த மாதிரி ஆடியோ இருந்தால் யாருக்காவது பார்க்க தோணுமா? நீங்களே சொல்லுங்க. உங்க ஆடியோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா உங்க வீடியோட எடிட்டிங் ரொம்ப கேவலமா இருந்தா கூட வீடியோ பார்ப்பாங்க. அதுக்காக நான் ரொம்ப காஸ்ட்லியான மைக் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 600 to 700 மைக் வாங்கினால போதும், உங்களால ஒரு பெட்டர் ஆடியோ கொடுக்க முடியும். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த மைக்குமே ஜஸ்ட் 700 rupeesல வாங்கினா போயாங்கிற ஒரு மைக் தான். நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போது உங்க ரூம்ல யாருமே இல்லாத டைம்ல ரெக்கார்ட் பண்ணுங்க. அண்ட் மேக்ஸிமம் நைட் டைம்ல ரெக்கார்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களால பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லாம ரெக்கார்ட் பண்ண முடியும். மிஸ்டேக் நம்பர் 2, மொக்க ஆடியோ வச்சுக்கிட்டு யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணவே பண்ணாதீங்க. மிஸ்டேக் நம்பர் 3, டோன்ட் காப்பி. இதில் நான் காப்பின்னு சொல்ல வருது. இப்போ தமிழில் நம்ம மதன் கௌரியானோட சேனல் எல்லாருக்குமே தெரியும். அவரோட பேக்ரவுண்டில் ஒரே நியூஸ் பேப்பரை வச்சிருப்பாரு. ஆனால் அவரை பார்த்துட்டு எத்தனையோ பேர் பேக்ரவுண்டில் நியூஸ் பேப்பரை வச்சு வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. இதை நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் இதனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீடியோ எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் மக்கள் அதை பார்க்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா நீங்க காப்பி அடிக்கிறீங்க அப்படின்னு மக்களோட மனசுல ஒரு தாட் வந்துடும். ஸோ உங்க வீடியோவை ஈஸியாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்காக காப்பியே பண்ண வேணும்னு சொல்கிறேன் சிங்கம். இல்லை நான் அப்படி சொல்ல வரல. இந்த உலகத்தில் எல்லாமே காப்பி தான். மைக்ரோசாஃப்டோட காப்பி தான் கூகுள், அண்ட் இன்ஸ்டா ரீல்ஸோட காப்பி தான் யூடியூப் ஷார்ட்ஸ். நீங்கள் காப்பி அடிக்கிறது தப்பு இல்லை. காப்பி அடித்தாலும் அதை விட நீங்கள் பெட்டராக பண்ணணும். மிஸ்டேக் நம்பர் 3, நீங்கள் காப்பி அடிக்காதீங்க. அப்படி காப்பி அடித்தாலும் அதை விட நீங்கள் பெட்டராக பண்ணுங்கள். மிஸ்டேக் நம்பர் 4, சூசிங் ராங் டாபிக்ஸ். இந்த மிஸ்டேக்கை நானும் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. நான் பல வீடியோ போஸ்ட் போட்டிருக்கேன், ஆனால் எதுவுமே ட்ரெண்ட் ஆகல. அப்பதான் நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் போடுற வீடியோ எதுவுமே மக்கள் யாரும் சர்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ ஹைலி ட்ரெண்டிங் டாபிக்ஸ் அண்ட் மக்கள் எதெல்லாம் சர்ச் பண்ணாங்களோ அந்த மாதிரி வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணணும். அப்படி பார்த்தா எல்லாருமே ஒரே மாதிரி தான் சிங்கம் போடுவாங்க. நோ, நான் சொல்ல வரது என்னன்னா, உங்களோட நிஷ்ல எது ட்ரெண்டிங்கா இருக்கோ அது ரிலேட்டடா வீடியோ போடணும்னு சொல்றேன். மக்கள் எப்பவுமே எது ட்ரெண்டிங்கா இருக்கோ அதை தான் விரும்புவாங்க. ரொம்ப பழைய காலத்துக்கு அதெல்லாம் விரும்பவே மாட்டாங்க. ஸோ நீங்க எதை போறதா இருந்தாலும் இப்ப கரண்டா என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி அதை நீங்க அப்லோட் பண்ணுங்க. மிஸ்டேக் நம்பர் 4, ட்ரெண்டிங் இல்லாத வீடியோவை நீங்க அப்லோட் பண்ணவே பண்ணாதீங்க. மிஸ்டேக் நம்பர் 5, லேர்னிங் பட் டிட் நாட் எக்ஸிக்யூட். நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு சொல்லி யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு டு க்ரோ மை யூடியூப் சேனல் சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்க்குறேன். அந்த வீடியோவில் சொல்கிற எல்லாத்தையும் நான் நோட் பண்ணுறேன், ஆனால் அதை நான் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன். இந்த கேட்டகரி தான் நம்ம எல்லாருமே இருப்போம். நானும் அந்த கேட்டகரியில் இருந்தேன். இந்த மிஸ்டேக்கை நம்ம எவ்வளோ சீக்கிரம் அவாய்ட் பண்ணுறோமோ நம்ம சேனலை ஈஸியாக நம்ம க்ரோ பண்ணிடலாம். மிஸ்டேக் நம்பர் 5, நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் த போனஸ் டிப். மிஸ்டேக் நம்பர் 6, வீடியோ எடிட்டிங் அண்ட் தம்ப்நெயில் எடிட்டிங். ஒரு யூடியூப் வீடியோவுக்கு வீடியோ எடிட்டிங் அண்ட் தம்ப்நெயில் எடிட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நல்லா இருந்தால் தான் வீடியோ பார்க்குற ஆடியன்ஸுக்கு ரொம்பவே என்கேஜாக இருக்கும். நம்ம வீடியோ எப்படி எடிட் பண்ணலாங்கிறதையும் தம்ப்நெயில் எப்படி எடிட் பண்ணலாங்கிறதையும் நம்ம இனிமேல் வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ டக்குன்னு உங்களுக்கு வரும்.